ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மை சேனல் சன் ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வந்து ஆரி ஒர்க் டியூட்டோரியல் கிளாஸ். இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் 5 லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ரிங் நாட்டு, அதுக்கப்புறம் வந்து புல்லிங் நாட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஃப்ளவர் வந்து பீட்ஸில் நம்ம பண்ணுறது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னாக்கா நான் லாஸ்ட் எண்ட்லேயும் இதே ஃப்ளவர் இன்னொரு தடவை போட்டு காட்டிருக்கேன். ஸோ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் 5 பீட்ஸ் எடுத்துக்காங்க அல்லது 7 பீட்ஸ் எடுத்துக்காங்க. ஒரு பீட் வந்து மேலே இருக்கிற மாதிரி வரணும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள் வரணும். 5 பீட்ஸ் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த அளவு நம்ம வந்து கேப் விடணும். ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் இந்த அளவு நம்ம வந்து கேப் விடணும். 5 பீட்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது 7 பீட் கூட எடுத்துக்கலாம். நமக்கு ஃப்ளவர் சைஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இதில் வந்து நமக்கு மேலே வந்து ஃப்ளவர் 5 பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து மேலே வந்து ஒரு பீட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அந்த பீடில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஊசியை வந்து நடுவில் விட்டு எடுக்கணும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் மேலே வந்து ஒரு பீட் வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் 5 பீட் எடுக்கணும், இல்லைனா வந்து 7 பீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பீட் மட்டும் மேலே வந்து இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ கடைசியாக வந்து அங்கேயே வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்துடணும். டைட்டாக இழுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். மூடுன மாதிரி ஒரு மொட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். சென்டரில் வந்து நாம் வந்து பீடு ஒன்று வச்சுக்கலாம். நான் நடுவில் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதாவது பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ லீவ் இருந்ததுனால, வேலை இருந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரும், அவ்வளோதான். என்னோடய சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கு நம்ம வந்து லீஃப் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2 லீஃப் நான் போட போகிறேன், அந்த பக்கம் 2 லீஃப் வந்து நான் போட போகிறேன். இதில் வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்படிலாம் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து எங்கே தொடங்கிறது, எங்கே எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது கூட புரிஞ்சிடும். ஆனால் வந்து எங்கே தொடங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம வந்து எந்த ஃப்ளவர் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும், எப்படி கொடி வரையணும், எப்படி லீஃப் போடணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போ நான் வந்து 2 லீஃபுக்குமே வந்து செயின் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். ரொம்ப பக்கத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப வந்து நமக்கு பிரைட்டாக தெரியும். செயின் ஸ்டிச்சு சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த எண்டில் வந்து வீடியோ எண்டில் வந்து நான் வந்து இந்த ஃப்ளவர் மறுபடியும் நான் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜர்தோசியில் நம்ம வந்து அதாவது நம்ம நீடிலில் வந்து நீடில் இல்லை, நம்ம த்ரெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோமோ அந்த மாதிரி இது வந்து ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஜர்தோசி அந்த சைஸ்க்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 2mm பீடு ஒன்று வச்சுட்டு நடுவில் வந்து லாக்குக்காக ஜர்தோசி நம்ம வைப்போம், தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த லீஃபுக்கும் அதே மாதிரி. இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ட்ராயிங் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு தோணுதோ, அழகழகாக தோணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமே வந்து ஒன்று ட்ராயிங், இன்னொன்று நாம் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ். அது மட்டும்தான், செலக்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இது ரெண்டுமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட டிசைனுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ லாக்குக்கு ஒரு ஜர்தோசி நான் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவரில் வந்து ஜர்தோசி தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை லாக் பண்ணுற மாதிரி தான் இந்த நடுவில் வந்து நம்ம வந்து ஜர்தோசி வைக்கிறது. இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பீடு ஒர்க் பண்ண போகிறோம். பீடு வந்து நான் பிங்க் கலர்லேயே எடுத்திருக்கேன். நான் பிங்க் கலர்லேயே எடுத்துகிட்டு கொடியை வந்து கரெக்டாக டர்னிங்கில் ஒவ்வொரு பீடாக வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த லீஃபுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச்சு போட போகிறேன். நம்ம கொடிக்கு வந்து அவுட்லைன் இப்போ கொடுக்கும்போதே நம்ம போட்டுக்கணும். அடுத்து வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட போகிறேன். இந்த லீஃப் வந்து ஒரு லீஃப் வந்து பெருசாகவும், சென்டர் லீஃப் கொஞ்சம் சின்னதாகவும், தேர்ட் லீஃப் வந்து அதை விட சின்னதாகவும் போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். இது ரொம்பவும் சின்னதாக போடணும். இப்போ நான் மறுபடியும் வந்து அந்த ஃப்ளவர் போட்டு காட்டுறேன். நடுவில் கோடு போட்டுக்கோங்க. 5 லைன்ஸ் போட்டிருக்கேன் நான். ஃபைவ் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ லாஸ்ட் ஒன் போட்டுட்டோம்னா நம்ம அந்த மேலே இருக்கிற பீடில் வந்து ஒவ்வொரு பீடு வந்து நமக்கு மேலேயே தென்படும். ஸோ அதில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம நீடியில் விட்டு எடுக்கணும். பாருங்கள். இப்போ அடுத்து இப்போ நல்ல டைட்டாக நம்ம வந்து இழுக்கணும். டைட்டாக இழுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக வந்தது. எனக்கு இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப அழகாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஒரு ஃப்ளவர் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அது வந்து ரோஜா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லித்தரேன். பட் வந்து வீடியோ வந்து டக்கு டக்குன்னு வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நான் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ